அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ படிப்புக்கான கிரகம். டாக்டர் ஆவதற்கு கிரக அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த காணொளியில பார்க்க போகிறோம். மருத்துவத்திற்கு முதன்மையான கிரகம் என்றால் செவ்வாய். அடுத்ததாக கேது. இந்த செவ்வாய் மிக பலமாக இருக்க வேண்டும். ஒரு டாக்டர்னா செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். செவ்வாய் லக்கணத்துக்கு, ராசிக்கு 10ஆம் இடங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். லக்கணம் அல்லது ராசிக்கு 10ஆம் இடங்களை செவ்வாய் தொடர்பு கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கேதுவும் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட மருத்துவம் வரும். இருந்தாலும் அந்த வீடு செவ்வாயோட வீடாக வர வேண்டும். செவ்வாயுடைய வீடாக வர வேண்டும். அப்படி வரும்போது தான் கண்டிப்பாக ஒருவரால் மருத்துவத்துறையில் சாதிக்க முடியும். அடுத்து இந்த 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளாமல் அதீத சுபத்துவத்தின் உள்ள கிரகத்தின் மூலியமாக தொழில் அமைகின்றவர்கள் செவ்வாயை இயற்கை சுபர்களாகிய குருவோ, சுக்கிரனோ, வளவை சந்திரனோ ஒரே ரொம்ப நெருக்கமாக தொடர்பு கொள்ளும் செவ்வாயுடைய உயிரை காரணத்துவமாக அந்த மருத்துவத்துறையில் அந்த ஜாதகர் இருப்பார். நான் பார்த்தவரை மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்ச லக்கணம் உள்ளவர்கள் அதிகப்படியாக மருத்துவத்துறையில் உள்ளார்கள். மேச லக்கணம், விருச்ச லக்கணம் செவ்வாயுடைய லக்கணங்கள். அடுத்ததாக கட லக்கணம் என்றால் 10ஆம் இடம் செவ்வாயுடைய வீடாக வருகின்ற காரணத்தால் செவ்வாயுடைய அந்த மருத்துவத்துறையில் மிக சாதனை படைக்கிறார்கள். நன்றி, வணக்கம். இதுதான் மருத்துவத்திற்கான அமைப்பு. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் அவர் மருத்துவத்துறையில் கண்டிப்பாக வருவார். நன்றி, வாழ்க வளமுடன்.